ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னென்னா, சப்பாத்தி பரோட்டா பூரிக்கு எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி 4 வகையான கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவிக்கு முதல்ல ஒரு ராவான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 8 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேயே நம்மளுக்கு தண்ணி விடும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. பேஸ்ட் மாதிரி அரைக்காம வெங்காயத்தை பாருங்க கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 தக்காளி, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரியை மட்டும் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2-3 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 3 கிராம்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஆயில் மசாலாவை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய மசாலாவை சேர்த்துக்கோங்க. வெங்காய மசாலாவை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய மசாலா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட ஈரப்பதம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்குறனால அதோடைய பச்சை வாசனைலாம் போய் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா பச்சை மிளகாலாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க போதும். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஒன்று சேர கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விட்டேன். ஊற்றின தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளான், ஒரு காளானை நீங்கள் 4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒன்று சேர கிளறி விட்டால் போதும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அந்த மசாலாவும் காளானும் ஒன்று சேர வேக விடுங்க. காளான்லேருந்து நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. காளான்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தண்ணி முந்திரி பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு இப்போ ஒரு 7 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 7 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணாலும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எக் பிளானட் வெரைட்டி. ஏன் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன்னா நல்லா பெருசாக இருக்கும், சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயில் அங்கங்கே கீத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் தோல் உரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காயில் 4 பக்கமும் கீத்து போட்டு வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடுங்க. எண்ணெய் தடவி கத்திரிக்காயை சுட்டு எடுக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் தடவி சுட்டுடுங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வந்து நீங்கள் மாற்றி வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கணும்.
கத்திரிக்காவை 1லேருந்து 2 நிமிஷம் விட்டு விட்டு திருப்பி போட்டிங்கன்னா தீ எல்லா பக்கமும் பட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். அதனால் 1லேருந்து 2 நிமிஷம் தீ படுற மாதிரி நல்லா விட்டு விட்டு நீங்கள் கத்திரிக்காவை திருப்பி போடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே பாருங்கள், அந்த தோல் எந்த அளவுக்கு உறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இந்த தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம தோலை உரிச்சு எடுத்துருக்கலாம். தோல் எந்த அளவுக்கு ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியுது பாருங்கள். கத்திரிக்காவை எந்த அளவுக்கு சுட்டு உள்ளே நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு தோலை ஈஸியாக உரிக்க முடியும். அதனால் கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தோலை ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியுது பாருங்கள். இப்போ எல்லா தோலையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கத்திரிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டாலே அது நல்லா மசிச்சு வந்துடும். கத்திரிக்காவை நல்லா மசிச்சு விட்டாச்சு. எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க விடும் போது அதோடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா கொதித்து தண்ணியெலாம் நல்லா சுண்டி எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் வேணான்னா இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நாட்டு சக்கரை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. மசிச்ச கத்திரிக்காவும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கத்திரிக்காவும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. ரெண்டும் ஒன்று சேர நல்லா பிளெண்ட் ஆகி வந்தால் போதும். ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்ட பிறகு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி செய்ய மினிமம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். கிரேவி செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 20 சின்ன பல்லு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பஞ்சு மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டும் இஞ்சும் ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டும் இஞ்சும் ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு வறுத்து விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை அரைச்சி சேர்க்கறனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க.
ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிக்கும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் முழு பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கும். அதனால ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை பயிரும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பயிர் 1 கிளாஸ் வந்துச்சுன்னா 1க்கு 3ன்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்போடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்போடைய டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுங்க. நம்ம பச்சை பயிரை ஊற வச்சிருக்கனால 2 விசில் விட்டால் போதும். ஒருவேளை நீங்கள் பயிரை ஊற வைக்கலைன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். மசாலா ஃபுல்லாக மேலே இருக்குது, பயிர் அடியில் இருக்குது. ஒரு கலர் கலரி விடுங்க. பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாவும் நல்லா குக்காகி வந்திருக்கு. மசாலாவும் பயிரும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய்யை சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. கிராம்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால பொடிசாக கட் பண்ணிங்கன்னா இழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சால்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி சால்னாக்கு தேவையான ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 10 உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சால்னா தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனும் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அது லைட்டாக சாஃப்டானா போதும். 1 நிமிஷம் தக்காளி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா சேர்த்து இந்த பீட்ரூட் வெங்காய தக்காளியோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேக விடுங்க. அப்படி வேக விடும் போது அந்த பீட்ரூட்டோடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வர விடுங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வந்து கூடவோ குறையவோ வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பீட்ரூட் நல்லா வெந்து மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க.
நான்வெஜ் சால்னாக்கு ஈக்குவலாக இந்த பீட்ரூட் சால்னா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு பீட்ரூட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.